Winxclass Academy சார்பாக ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். PGTRB தேர்வு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தொடங்க போகிறதுக்கு உறுதியாகி போச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த 10 டேஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எப்படி வந்து படிக்கலாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆர்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லாம் படிக்கிறீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற ஆசிரியர்கள்கிட்ட வந்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் மெட்டீரியல் ஷேர் பண்ணுறதுக்கும் அந்த டெலிகிராம் குரூப் வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் வந்து எக்ஸாம் ஷெட்யூல் கொடுக்காம இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலான டைம் கூட இருக்கலாம். ஸோ எப்படி இருக்கட்டும், நமக்கு இந்த 10 டேஸில் எப்படி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி டைம்ன்றதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் ஜிகேக்கும் சைக்காலஜிக்கும் சேர்த்தே வந்து நீங்கள் ஸ்டடி பிளான் போகணும். ஸோ மேஜரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை கிளியராக ரிவிஷன் பண்ணணும். கடைசி டைமில் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் இத்தனை நாளுக்கு வந்து நம்ம வந்து படிச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருப்போம், ஒவ்வொரு யூனிட்டாக படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து படிக்கணும். ஸோ வந்து இப்போ இருக்கிற 10 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக்கில் ஒரு ரிவிஷன், ஸோ செகண்ட் வீக்கில் அதாவது அடுத்த ஒரு 5 டேஸ் 6 டேஸில் ஒரு ரிவிஷன், ஸோ அடுத்து ஒரு 5 டேஸ் 6 டேஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரிவிஷனாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் 6 டேஸில் ஒரு ரிவிஷனாக நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பக்கவாக ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. காலையில் எவ்வளோ நேரம் நம்ம படிக்கணும், ஸோ ஈவினிங் என்ன படிக்க போகிறோம், ஸோ மதியம் என்ன படிக்க போகிறோம், ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு படிங்க. இப்போ டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஆசிரியர்கிட்ட நான் கேட்டேன், சார் ஜிகேல என்ன மாதிரி சார் கொஸ்டின் கேட்டாங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு கேட்டேன். சார் ஜிகேல என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து பதில் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜிகேக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியம். ஸோ ஜிகேல என்ன கேட்டாங்கன்னே நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து தெரியாமல் போயிருக்கு. பட் 10 கேள்விகள் வந்து நமக்கு ஜிகேல வருது. ஸோ அதனால் வந்து இந்த கடைசி 10 டேஸ்லையாவது ஜிகேவை டச் பண்ணிட்டு போங்க ஒன்று, ரைட்டா? ஸோ அதே மாதிரி சைக்காலஜி கண்டிப்பாக 30 கேள்விகள் வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து சைக்காலஜியும் ஓரளவுக்கு நமக்கு வந்து இம்பார்ட்டன் தான். ஏன்னா 30 கேள்விகள் வந்து நமக்கு வந்து சைக்காலஜி வருது. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், ரைட்டு. நம்ம மேஜரை என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் படித்து தான் நல்லா தரவாக படிச்சுட்டு போகணும், ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். என்னன்னா நமக்கு தெரியாத பகுதிகள் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிஞ்ச பகுதியிலேருந்து கேள்விகள் அவங்க கேட்கும்போது அந்த கேள்வியை மிஸ் பண்ணாமல், தப்பு பண்ணாமல் நம்ம சரியாக நம்ம அட்டன் பண்ணணும், இல்லையா? ஸோ எல்லாருமே எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் யாருமே 100% வந்து சிலபஸ் கவர் பண்ணி யாரும் போக போகிறதில்ல. பட் என்ன படிச்சுட்டு போகிறாங்களோ அதை தெளிவாக படிச்சுட்டு போகிறாங்க. அந்த பகுதியிலேருந்து எந்த ஒரு கேள்விகள் வந்தாலும் சரியாக வந்து அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்ல மார்க் வந்து நம்ம எடுக்க முடியும், இல்லையா? ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும். இந்த 10 டேஸ்க்கு வந்து யாரும் பதட்டப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் நம்ம வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அவுட்புட்டை நம்ம கொடுக்க போகிறோம், ரைட்டா? ஸோ அதனால் வந்து நமக்குன்னு ஒரு சீட்டு வந்து கண்டிப்பாக கடவுள் எழுதி வச்சுருந்தாருன்னா அந்த போஸ்டிங் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஜாப், ஒரு சீட் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ யாரும் வந்து பயப்பட வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டியதில்லை, ரைட்டா? ஸோ நாம் செய்ய வேண்டியது என்ன, நல்லா படிக்கணும், நல்லா ரிவிஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு என்னவோ அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா நம்ம படிச்சுட்டு போயிட்டு நம்மளுடைய அவுட்புட்டை நம்ம வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தோங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக அந்த தேர்வில் பாஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு படிச்சுட்டு போகிறோமோ அதே மாதிரி எக்ஸாம் டைமில் அந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கொஷினை நம்ம வந்து படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஆசிரியர்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வந்துட்டு, சார் நான் சப்மிட் கொடுக்கவே இல்லை சார், டைம் முடிஞ்சு போச்சு, அதுவே சப்மிட் ஆகிடுச்சு சார், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸுக்கு முன்னாடி நம்ம முடிச்சுட்டு, ஸோ எல்லா கொஸ்டினும் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோமா, எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நாமளாக சப்மிட் கொடுக்கணும். நாமளாக சப்மிட் கொடுத்தா தான் நமக்கு வந்து அது ஒரு திருப்தியாக இருக்கும். தேர்வை நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ண மாதிரி ஒரு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் இருக்கும்போதே அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5 கொஸ்டின், அந்த 10 கொஸ்டினில் ஏதாவது நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க் கூட நம்ம எடுத்துருக்கலாம், இல்லையா? சரியா நம்ம வந்து நமக்கு அந்த கேள்வி தெரிஞ்ச கேள்விகளாக இருக்கலாம், அல்லது வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் கூட சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணும்போது கூட அது வந்து சரியாக இருந்து அதனால் நமக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் கிடைச்சா கூட நமக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட் ஆஃப்ன்றது 0.5 போகிறவங்கள கூட இருக்காங்க, இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸாம் நடக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நல்லா படிங்க. கடைசி டைம்ன்றதுனால வந்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம், ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், நல்லா ரிலாக்ஸாக ஹாப்பியாக சந்தோஷமாக படிங்க, ஓகேவா? ஸோ அப்படி படித்தாலே நம்ம ஈஸியாக அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, எப்படி என்ன உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.